கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் தீபாவுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு வந்து மீனாட்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க ரெசார்ட்டில். இது வந்து அபிராமி அம்மாவுக்கு தெரியாமல் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் தீபா வாழ்க்கைக்காக. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. மீனாட்சி வந்து தீபாவை வந்து ரெசார்ட்டில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, என்ன ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தால் போருமா, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னக்கா பண்ண சொல்கிறீங்க, அபிராமி அம்மா தான் என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்களே அப்படின்னோடனே, மீனாட்சி வந்து உனக்கும் கார்த்திக்கும் இங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட் நைட்டு மேனேஜர் மூலமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி, சரி இங்கேயே இப்போ பேசிகிட்டு இருந்தால் எப்படி, கார்த்தி கூட வந்து ரூமுக்கு போய் ரெடி ஆகு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி ரூமுக்கு போய் வந்து ரெடி ஆகுறாங்க. நம்ம தீபா வந்ததுலேருந்து இந்த சாரிலே இருக்கீங்களே, முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு தீபா வந்து போயிட்டு அதை பாத்ரூமில் உள்ள வந்து குழாயை வந்து திருவுறாங்க. திருவ தெரியாமல் திருவுனோன்னா தண்ணி மொத்தமும் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுறாங்க. நனைஞ்சோடனே, கார்த்திக் சார் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே கார்த்தி வராங்க. வந்துட்டு, என்ன தீபா இப்படி நனைஞ்சு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை சார், இந்த குழாயை திருவ தெரியாமல் திருவுனேன்னா இந்த பக்கம் திருவுனதுக்கு அந்த பக்கம் திருவிட்டேன் போல், அதான் மொத்தமும் நனைஞ்சிருச்சு. சரி சரி, நீங்கள் வந்து இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க அப்படின்னு கார்த்திக் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் தெரியுது அது வந்து கார்த்தியோட பேண்ட் சட்டையை கொடுத்துருக்காங்க. அதை மாட்டிட்டு வந்து கார்த்தியோட பேண்ட் ஷர்ட்டில் வந்து தீபா வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு டவலோட வந்து இந்த பக்கம் வராங்க. அதை பார்த்தோன்னே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சார் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவசரத்தில் நானும் ட்ரெஸ்ஸை வந்து கவனிக்காமல் போட்டுக்கிட்டேன். ஏங்க, யாராவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஷர்ட்டை வந்து கவனிக்காமல் போட்டுட்டு வருவாங்களா? சரி இங்கே வாங்க, இந்த ட்ரெஸ்ஸு கூட நல்லா பெர்ஃபெக்டாக அழகாக தான் சூட் ஆகுது, பேசாமல் மாடர்ன் ட்ரெஸ் இதையே கண்டினியூ பண்ணிட்டா என்ன அப்படின்னோடனே, அது சரி சார், அப்புறம் அத்தைக்கிட்ட யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வேணால் அத்தைக்கிட்ட வந்து இருக்கிறப்ப வந்து வெளியில் போகிறப்ப வந்து இந்த ட்ரெஸ் வேணாம், இங்கே ரூமில் நம்ம இருக்கிறப்ப வந்து இந்த ட்ரெஸ்ஸே போட்டு மாடர்ன் ட்ரெஸ்லேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கலாம் தான் சார், எனக்கும் ஆசை தான், அப்புறம் ஆசைப்பட்டே என்ன இப்படியே இருந்துக்கலாம். ஏங்க, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன், நீங்கள் வேணால் இந்த ட்ரெஸ்ஸோடய வந்து மாடர்ன் ட்ரெஸ்லேயே நம்ம வந்து வெளில போய் பேசிக்கலாம். ஏன்னா சார், இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து ஏற்கனவே அபிராமி அம்மா வந்து என்னை ஏற்றுக்கல, இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க, இதில் இந்த கூத்தெல்லாம் நான் பண்ணேன்னா அப்புறம் வந்து தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னோடனே, ஏங்க ஒரு நிமிஷம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து தைரியமாக செய்யணும். அம்மாவுக்கு பிடிக்குது, இவங்களுக்கு பிடிக்குதுன்னுலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு விருப்பப்பட்டதை வந்து நம்ம செஞ்சு சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யாவை மட்டும் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் செம காண்டாகிடுவாங்கன்னு சொல்லலாம். வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம்.